அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மாவட்ட கீழமை நீதிமன்றங்களுக்கான காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு, அப்புறம் கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர் கம் மசால்ஜி இந்த மாதிரியான போஸ்ட் 2024ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான எக்ஸாம்லாம் வச்சுட்டு அதற்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது செய்முறை தேர்வுக்கு முந்தைய சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் போயிருப்பீங்க. இப்போ மீண்டும் செகண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ செகண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாம் திரும்பவும் வேற ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க அப்படிங்க இல்லையா, அதில் செலக்ட் ஆகாத விண்ணப்பதாரர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ 4 செப்டம்பர் 2025 இன்றைக்கி தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்லேயே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, காவலர் மற்றும் மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர்வுமன், மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கு அறிவிக்கைகளில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையிலும் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இணர் சுழற்சி அடிப்படையிலும் பின்வரும் கூடுதல் தேர்வர்கள், அதாவது இப்போ கொடுத்துருக்க இவங்களையும் செய்முறை தேர்வுக்கான முந்தைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்க போது. ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd ஃப்ளோர், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 600104 அந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க 15/9/2025 அன்று காலை 9:30 AM நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள், வரிசை எண், பதிவு எண், அதாவது நீங்கள் பதிவு பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்து பேர் மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை மாவட்டத்துக்கு இருக்குது, அடுத்து திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக கீழே இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். இதில் 15ஆம் தேதிக்கு 250 பேரை இந்த பணியிடங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. இதில் ஓவராலாக எல்லா மாவட்டத்துலேருந்தும் நீங்கள் அப்ளை பண்ண மாவட்டத்துக்கான செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டோட பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த மாவட்டத்துக்கு பேரில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட தானே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 16ஆம் தேதி 16/9/2025 அன்று காலை 9:30 காலை அந்த டைமுக்கு அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு, இன்னொரு செகண்ட் அடுத்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல் ஓவர் மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் கிட்டத்தட்ட 243 பேர் அதில் செலக்ட் ஆகிருக்கீங்க 16ஆம் தேதிக்கு. இந்த 2 லிஸ்ட்டு இந்த ஒரே பிடிஎஃபில் கொடுத்துருக்க இந்த 2 இதையும் பாருங்கள். 15ஆம் தேதிக்கு யார் போகணுமோ அந்த டேட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆஜராகிடுங்க. 16ஆம் தேதிக்கு போகிறவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த சொல்லியிருக்க அந்த சென்னை அட்ரஸ்க்கு போயிடணும். இன்னொரு டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/7/2025 முதல் 18/7/2025 வரை நடைபெற்ற முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களில் குறுஞ்செய்தி SMS பெறப்படாத கீழ்கண்ட தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் குறுஞ்செய்தி வராத தேர்வர்களை திரும்பவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. இதுலேயும் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். இது ஏற்கனவே வந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க பேர் இது. ஓகேவா? இதில் இதுவும் மாவட்ட வாரியாக எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க, உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் அவங்க சொல்லியிருக்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போயிடுங்க. சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போயிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க நிபந்தனைகளை ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வர்களும்
தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இடத்திற்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் அவைலபிள் ஆகிடும் சீக்கிரத்தில். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வர்கள் செய்முறை தேர்விற்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்பொழுது தாங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள் 2 தொகுப்புகளாக கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ் சரியென அறிந்த பிறகு அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்வுக்கு தகுதி மற்றும் விண்ண சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் ஓகேவாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வர்கள் செய்முறை தேர்விற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவதாலேயோ அவர்கள் இப்பணிக்காக எவ்வித உத்தரவாதமும் மற்றும் உரிமையை கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் நேம் யாராருக்கும் வந்திருக்கோ அவங்க வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அவங்க சொல்லியிருக்க அந்த டேட் அண்ட் டைமுக்கு சொல்கிற இடத்துக்கு போயிடுங்க. அதுக்கு பிறகு 3வது லிஸ்ட்டு வரலாமா என்னங்கிறது டவுட்டு தான். வந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கலாம். இல்லை இப்போ வந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டு அவங்களையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இல்லை இதோட முடியுது அப்படிங்கிறது அவங்க மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு. இதோட முடிஞ்சிருச்சுன்னா இது வரைக்கும் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவங்களோட இன்னொரு லிஸ்ட்டாக போட்டு அதில் செலக்ட் ஆனவங்கள ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு மாவட்ட வாரியாக. இப்போது இந்த கீழமை நீதிபதிகள் மாவட்ட நீதித்துறையில் இந்த செகண்ட் லிஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2024 நடந்த அப்டேட் தான் இது. 2025 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்த இது கிடையாதுங்க. அதே நீங்கள் உள்வாங்கிக்கணும். நோட்டிஃபிகேஷன் நம்பரை தெளிவாக பாருங்கள். ஓகேவா? இந்த பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் பேர் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வாங்க. கங்க்ராச்சுலேஷன். உங்கள் நேம் இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.